விசுவாசத்திற்கு எதிராக பேசுகிற ஆளோட நீங்க கூட இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கும் பைத்தியம் பிடிச்சிடும். அவன்கிட்ட இருக்கிற ஸ்பிரிட்டு உங்கள்கிட்ட வந்துடும். வீட்டில் உள்ளவங்க அத்தனை பேரையுமே குழப்ப ஆடையை செஞ்சுட்டு போயிடுவான். ஒரு நிமிஷத்தில் சண்டையே வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த அவிசுவாசமாக பேசுகிறவங்க, எதிர்மறையாக பேசுகிறவங்க, ஏட்டிக்கு பூட்டி பேசுகிறவங்க யாராவது வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க வீடு வந்து பெரிய ரகலை ஆகிடும். அவங்களுக்கெல்லாம் குடிக்க கிடைக்க ஒன்றும் கொடுக்காம சீக்கிரமாக வீட்டை விட்டு கிளப்பிடணும். என்ன சொல்லு சரிதானா? எப்பவும் விருந்து மாதிரி வரவங்களுக்கெல்லாம் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. எதையாவது ஒரு ஆவியை விட்டுட்டு போயிடுவான். ஸ்தோத்திரம். இந்த எதிர்மறையா, அதாவது என்னது, நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன், தவறான எதிர்மறையான தகவலை கொண்டு வருகிறவர்கள் இருந்தால் பிரைஸ் காட், அந்த அசுத்தாவினுடைய வல்லமை நம்மளை தரமட்டமாக்கிறோம். நம்ம கூட உட்காந்து பேசி 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 நம்மளை மெண்டல் ஆக்கிடுவாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். ஸ்தோத்திரம். உங்க பிரெயின் ஒரு குப்பை தொட்டி போல நெகட்டிவான தாட்ஸ், எதிர்மறையான காரியத்தை அவங்க கொட்ட கொட்ட நீங்க வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க தூங்க மாட்டீங்க, எழும்ப மாட்டீங்க, அதையே நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, சாப்பிட மாட்டீங்க, குளிக்க மாட்டீங்க. பிரைஸ் காட். கொஞ்ச நாட்கள் நீங்க நோயாளியே மாறிடுவீங்க. நீங்க நோயாளியா மாறிடுவீங்க, பலவீனமா மாறிடுவீங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த யோபோட 3 சகோதரர்கள் உட்கார்ந்து பேசுறானுங்களே, யோபுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தானுங்க. உங்களுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆட்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள ஏத்துற அங்கிள் வாங்க, அண்ணே, மாமே, மச்சன் உட்காந்து வாழையில போட்டு சோறு போட்டுட்டு இருக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க எல்லாரும் உங்களுக்குள்ள எதிர்மறையான காரியத்தை வைத்து விட்டு போவார்கள் என்றால் நீங்கள் முடிவில் சிக்கலுக்குள்ளேயே இருப்பீர்கள். அதையே பேசிக்கிட்டே இருப்பீங்க. வீட்டுக்குள்ளேயும் அவங்க போன பிறகு இப்படியே பேசி பேசி சண்டை போடுவீங்க.